கடகராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலே சுக்கிரன் இருக்காரு. ஸோ கட்டாயம் வந்து நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம் இதெல்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 15th வரைக்கும் ராசியில் இருக்காரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ சுக்கிரன் 1, 2 இந்த வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் போகிறாரு. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கண் வறட்சி ஏற்படலாம். ஓகேங்களா? கண் பொங்கிறது இந்த மாதிரி கண் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து ஏற்படும். கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க வந்து இந்த டைமில் வந்து கண்ணில் பிரச்சனைனா உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வார்த்தைகள். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள், கடகராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விடும்போது ரொம்ப தயவுசெய்து கவனமாக இருங்க. நம்மளை மீறி நமக்கு வார்த்தைகள் வந்துடும். ஆல்ரெடி கேது இருக்கிறனாலேயே நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், பட் நம்ம சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? பத்தாவதுக்கு சூரியன் வேறு அங்கே வந்து உட்காந்துருக்கிறனால வார்த்தையில் கவனமாக இருங்க. குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமையை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 17 வந்து சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்போ வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3ல் செவ்வாய் இருக்கிறது அது பெரிய மைனஸ் கிடையாது, அது உங்களுக்கு சிறப்பு தான். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த நம்மளுக்கு புது நட்புகள்லாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாத நட்பை வந்து அது ஏற்படுத்தும். அதனால் யாரோட பழகும் போதும் ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ புதுசாக யாராவது அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு நம்ம அப்படியே அவங்கள சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஸோ ஒரு புரிதலோட பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4ஆம் இடம் பாவகிரகம் வராங்க. அப்போ சுகஸ்தானத்தில் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும், அது பார்த்துக்கோங்க. ஸோ அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைனா உடனே வந்து கேர் எடுத்துக்கோங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான். பொதுவாக 8ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட இந்த உறவினர்களோட நம்மளுக்கு கொஞ்சம் மனக்கசப்பை வந்து அது ஏற்படுத்தும். சரிங்களா? புரியுது. ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக சனி பகவான் 8லேருந்து அஷ்டமத்து சனி வச்சு செஞ்சார். ஸோ அது குறைய தீர்க்கறதுக்கு இப்போ ராகு அங்கே வந்து உட்காந்துருக்குறாரு. ஸோ என்ன பண்ணுறது, கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எல்லாருமே முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வர கோவத்தை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம வெறுப்பாக மற்றவங்கக்கிட்ட காமிச்சிடக்கூடாது. சரிங்களா? அதனால் அன்பால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சொந்த பந்தத்தோடு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி 12ஆம் இடத்துல குரு. ஸோ விரயம் வந்து நிச்சயமாக ஏற்படும். அதை வந்து சுப விரயமாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது குட்டி குட்டியாக ஒரு கோல்டு எடுக்கிறது, நம்மளுக்கு என்ன, நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதுக்காக. ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்கங்க, இந்த ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் கடகராசி விரய குரு, அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு கடன் வாங்கிலாம் வாங்குறாங்க. அதையும் சொல்கிறாங்க, நான் கடன் வாங்கி பண்ணியிருக்கேன் மேடம், அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கையில் பணம் வரும்போது அதை ஏதாவது சுபமாக நம்ம மாற்றினா போதுமே தவிர இதுக்காக வந்து நம்ம கடன் வாங்கி விரயம் பண்ணணும் அப்படின்லாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? பொதுவாக வந்து கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பர்டிகுலராக பிறந்தவங்க அரச மரம் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. எப்போவுமே வந்து ஒரு அரச இலை வந்து கையில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆதிசேஷன் கோவில், ஜென்ம நட்சத்திரத்தில், உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ புனர்பூசம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மூங்கில் மரம் இருந்ததுன்னா அந்த மூங்கில் மரத்தடியில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் மூங்கில் மரத்துக்கு வந்து பால் ஊற்றலாம், தண்ணீர் ஊற்றலாம், மஞ்சள் கலந்த நீர் ஊற்றலாம். சரிங்களா? பட் அந்த மரத்தை வந்து இலையை கிள்றது அந்த மாதிரி வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. பொதுவாக வந்து கடகராசிக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பு மாதிரி இந்த மாதம் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெய்வ வழிபாட்டை நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே? ஸோ கவலைப்படக்கூடாது. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக வந்து பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ விரதம் இருந்து அனுஷ்டிக்க முடிஞ்சால் விரதம் இருங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க
அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலா வந்துருது இல்லைங்களா? நிலா வந்ததுக்கப்புறம் போயிட்டு, உங்களால எவ்வளோ டைம் அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, மொட்டை மாடியோ, ஆ மேக்ஸிமம் மொட்டை மாடிக்கு தான் நம்ம போக முடியும். இல்ல கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் கோவிலுக்கு போலாம். ஓகேங்களா? ஸோ மொட்டை மாடிக்கு போறது பெஸ்ட்டு. மொட்டை மாடிக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் வந்து அந்த பௌர்ணமி வெளிச்சத்த வந்து, அந்த ஒளிய வந்து நம்ம கிரகிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸா அத வந்து பண்ணிட்டு வாங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆத்மபலமும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எடுக்கிற முயற்சியும் சிறப்பா இருக்கும். மனசு நல்ல தெளிவாகும். ஸோ சந்திரன் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் கடகராசி நேயர்கள் கட்டாயம் பண்ணணும். கடகராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலே சுக்கிரன் இருக்காரு. ஸோ கட்டாயம் வந்து நல்ல ஃபுட்டு, நல்ல தூக்கம் இதெல்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 15th வரைக்கும் ராசியில் இருக்காரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ சுக்கிரன் 1, 2 இந்த வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, சூரியன் இருக்காரு, புதன் போகிறாரு. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இம்மிடியேட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கண் வறட்சி ஏற்படலாம். ஓகேங்களா? கண் பொங்குறது இந்த மாதிரி கண் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து ஏற்படும். கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க வந்து இந்த டைமில் வந்து கண்ணில் பிரச்சனைனா உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வார்த்தைகள். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விடும்போது ரொம்ப தயவுசெய்து கவனமாக இருங்க. நம்மளை மீறி நமக்கு வார்த்தைகள் வந்துடும். ஆல்ரெடி கேது இருக்கிறனாலேயே நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், பட் நம்ம சொல்கிறது ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? பத்தாவதுக்கு சூரியன் வேறு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறனால வார்த்தையில் கவனமாக இருங்க. குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் ஒற்றுமையை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 17 வந்து சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அப்போ வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3ல் செவ்வாய் இருக்கிறது அது பெரிய மைனஸ் கிடையாது. அது உங்களுக்கு சிறப்பு தான். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த நம்மளுக்கு புது நட்புகள்லாம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? தேவையில்லாத நட்பை வந்து அது ஏற்படுத்தும். அதனால் யாரோட பழகும்போதும் ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ புதுசாக யாராவது அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு நம்ம அப்படியே அவங்கள சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஸோ ஒரு புரிதலோட பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 4ஆம் இடம் பாவகிரகம் வராங்க. அப்போ சுகஸ்தானத்தில் நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். அது பார்த்துக்கோங்க. ஸோ அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனைனா உடனே வந்து கேர் எடுத்துக்கோங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான். பொதுவாக 8ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட இந்த உறவினர்களோட நம்மளுக்கு கொஞ்சம் மனக்கசப்பை வந்து அது ஏற்படுத்தும். சரிங்களா? புரியுது. ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக சனி பகவான் 8லேருந்து அஷ்டமத்து சனி வச்சு செஞ்சார். ஸோ அது குறைய தீர்க்கறதுக்கு இப்போ ராகு அங்கே வந்து உட்காந்துருக்குறாரு. ஸோ என்ன பண்ணுறது, கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எல்லாருமே முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வர கோவத்தை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து தான் ஆகணும். அதை வந்து நம்ம வெறுப்பாக மற்றவங்கக்கிட்ட காமிச்சிடக்கூடாது. சரிங்களா? அதனால் அன்பால் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சொந்த பந்தத்தோடு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி 12ஆம் இடத்துல குரு. ஸோ விரயம் வந்து நிச்சயமாக ஏற்படும். அதை வந்து சுப விரயமாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது குட்டி குட்டியாக ஒரு கோல்டு எடுக்கிறது, நம்மளுக்கு என்ன நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதுக்காக. ஏன்னா சில பேர் வந்து சொல்கிறாங்கங்க, இந்த ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் கடகராசி விரய குரு அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு கடன் வாங்கிலாம் வாங்குறாங்க. அதையும் சொல்கிறாங்க, நான் கடன் வாங்கி பண்ணியிருக்கேன் மேடம், அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கையில் பணம் வரும்போது அதை ஏதாவது சுபமாக நம்ம மாற்றினா போதுமே தவிர இதுக்காக வந்து நம்ம கடன் வாங்கி விரயம் பண்ணணும் அப்படின்லாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? பொதுவாக வந்து கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் பர்டிகுலராக பிறந்தவங்க அரச மரம் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. எப்போவுமே வந்து ஒரு அரச இலை வந்து கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆதிசேஷன் கோவில் ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ புனர்பூசம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மூங்கில் மரம் இருந்ததுன்னா அந்த மூங்கில் மரத்தடியில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் மூங்கில் மரத்துக்கு வந்து
பால் ஊற்றலாம், தண்ணீர் ஊற்றலாம், மஞ்சள் கலந்த நீர் ஊற்றலாம். சரிங்களா? பட் அந்த மரத்தை வந்து இலையை கிள்றது அந்த மாதிரி வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. பொதுவாக வந்து கடகராசிக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பு மாதிரி இந்த மாதம் இருக்குது. ஸோ கொஞ்சம் தெய்வ வழிபாட்டை நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டைமில் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ கவலைப்படக்கூடாது. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக வந்து பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ விரதம் இருந்து அனுஷ்டிக்க முடிஞ்சால் விரதம் இருங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலா வந்துடுது இல்லைங்களா? நிலா வந்ததுக்கப்புறம் போயிட்டு உங்களால் எவ்வளோ டைம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, மொட்டை மாடியோ, மேக்ஸிமம் மொட்டை மாடிக்கு தான் நம்ம போக முடியும். இல்லை கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் கோவிலுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ மொட்டை மாடிக்கு போகிறது பெஸ்ட்டு. மொட்டை மாடி போயிட்டு எவ்வளோ நேரம் வந்து அந்த பௌர்ணமி வெளிச்சத்தை வந்து அந்த ஒளியை வந்து நம்ம கிரகிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக அதை வந்து பண்ணிட்டு வாங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆத்மபலமும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? எடுக்கிற முயற்சியும் சிறப்பாக இருக்கும். மனசு நல்ல தெளிவாகும். ஸோ சந்திரன் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் கடகராசி நேயர்கள் கட்டாயம் பண்ணணும்.